நன்றி. அனைவரிடமும் அன்பாக பழகுபவர், எல்லோரையும் அரவணைத்து செல்பவர், தன் உழைப்பால் முன்னேறியவர் எம் பள்ளியின் மூத்த ஆசிரியர் லூர்து மேரி அவர்களை வரவேற்பு உரை வழங்க அன்போடு ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் போன்றோருக்கும் அன்னை தமிழல் அன்பான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். கடல் தந்த முத்தாக, கார் தந்த மழையாக, சுடன் தந்த தீபமாக, மடல் விரித்து வாழையாக காட்சி தரும் எங்கள் திருத்தல அதிபர் தந்தை அவர்களை பொன்னடை போற்றி வருக வருக என வரவேற்கிறோம். துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று இறைவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். கடலளவு துன்பம் கூட கடுகளவு மாறிவிடும் என்பதற்கிணங்க எங்கள் வழி நடத்தும் உதவி தந்தை அவர்களை பொன்னடை போற்றி வருக வருக என வரவேற்கிறோம். படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தையின் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் வகிக்க முடியும் என்று ஏழை மாணவர்களின் நலனுக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர் அன்னை அவர்களை பொன்னடை போற்றி வருக வருக இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மனதில் உறுதியும் வாக்கினில் இணைமையும் நிமிர்த்த நன்னடத்தையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்ப்பெற்ற ஒழுக்கம் கொண்ட எம் அருள் சகோதரி சிஸ்டர் ஜெனி அவர்களை பொன்னடை போற்றி வருக வருக என வரவேற்கிறோம். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகில மகிழ்வே ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு ஆறுதல் அளிக்க அருள் நிறைந்தவராக அகமகிழோடு தன்னை ஆண்டவரின் ஒப்படைத்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை பொன்னடை போற்றி வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கின்றோம். வெள்ளத்தனையை மலர் நீட்டு மாந்தத்தம் உள்ளத்தனையை உயர்வி என்ற மாணவர்கள் கல்வி ஒளியல் வழிநடத்தும் இருபல் ஆசிரியர்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருள் சகோதரர்கள் அவர்களை வருக வருக பொன்னடை போற்றி வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிறந்த முகத்துடன் சிறந்த கல்வி கற்க வந்திருக்கும் எம் மாணவ மாணவிகளை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி ஏழலுக்கு செல்வம், செல்வந்தருக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை என்று கூறி எம் முன்னாள் வித்து இந்நாள் சொத்து சிறப்பு அவர் கெத்து எனது மாணவ மாணவிகளை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடதற்றேன் என்னும் வள்ளுவரின் வாக்கினங்க தம் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கும் பெற்றோர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அகமகிழுடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவையர் அனைவரையும்
என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஆசிரியருக்கு நன்றி. ஒளி வடிவில் இருக்கும் நம் இறைவனை வரவேற்கும் வண்ணம் முதலாவது திரியை ஏற்றுவதற்கு நமது திருத்தல அதிபர் தந்தை அவர்களை அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்றுவதற்கு நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் திரியை ஏற்றுவதற்கு எமது பள்ளியின் தாளாளர் அன்னை அவர்களை அழைக்கிறோம். நான்காம் திரியை ஏற்றுவதற்கு எமது தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். ஐந்தாம் திரியை ஏற்றுவதற்கு பிரதர் அவர்களை அழைக்கிறோம். கொடியேற்றி வைத்தமைக்கு அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. தேவியின் மணிக்கொடி பாரி, பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி. பாரத தேவியின் மணிக்கொடி பாரி, பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி. வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து வீரமாயடி சிறை அனைத்தையும் பொறுத்து, வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து தீரமாயடி சிறை அனைத்தையும் பொறுத்து, சீரணம் பாரத தேவிக்கு உழைத்து, சீரணம் பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெயக்கொடி பாரி. பாரத தேவியின் மணிக்கொடி பாரி, பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி. பலபல முலதென குறித்திடும் பச்சை, பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை. பலபல முலதென குறித்திடும் பச்சை, பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை. நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி, நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி. நடுநிலை பண்பினை விலக்கிடும் சக்கரம், பாரத தேவியின் மணிக்கொடி பாரி. பக்தியுடன் இதை வணங்குவோம் பாரி.
அவசியம் என்ன? சுமார் 1600 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் ஸ்பைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிராம்பு, பட்டை, லவங்கம் போன்ற வாசனை பொருட்கள் விலை மதிக்க முடியாதவைகளாக இருந்தன. அது நம் இந்தியாவில் அதிகம் காணப்பட்டது. இதனால் வாணிபம் செய்ய இங்கிலாந்து நாட்டினர் இந்தியாவிற்குள் வந்தனர். முதலில் குஜராத்தின் சூரத் என்ற இடத்திற்கு சென்று அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் ஜஹாங்கீரிடம் அனுமதி பெறுகிறார்கள். இந்தியாவையும் ஜஹாங்கீரின் கோட்டையும் பார்த்து இந்தியா எவ்வளவு பெரிய ரிச் கண்ட்ரி என்று ஆச்சரியப்படுகிறார்கள். பல வருடங்கள் கடந்தன. பின் 1639 ஆண்டு இந்தியாவில் காடுகள் நிறைந்த ஒரு பகுதியை வாங்கி அதில் கட்டிடம் கட்டுகிறார்கள். இதுதான் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கட்டிடம். இதற்கு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் என்று பெயர் வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கு சென்னை உருவாயிற்று. அங்கே அந்த கட்டிடத்தில் அவர்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஆரம்பிக்கிறார்கள். தற்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இடத்தில்தான் இயங்கிக் இருக்கிறது. அந்நாட்களில் பிரிட்டிஷ் இந்தியாவின் சில மன்னர்களுக்கு கடன் கொடுப்பதும் திரும்ப தரவில்லை என்றால் சில இடங்களை கைப்பற்றுவதுமாக இருந்தனர். இதனை எதிர்த்து சில மன்னர்களும் ஒத்துப்போய் பல மன்னர்களும் இருந்தனர். இதுபோன்று சிறுக சிறுக மும்பை, கல்கத்தா, சென்னை போன்ற கடற்கரையோர பகுதிகளை அவர்கள் கைப்பற்றினார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் வாணிபம் செய்ய நமக்கு அவர்கள் வரி கட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் நம்மிடம் வரி சலுகை எதிர்பார்த்தனர். தனக்கு சலுகைகள் வழங்காத அரசர்களையும் தங்களை எதிர்த்த அரசர்களையும் அவர்களின் உதவி ஆட்களை கொண்டே வீழ்த்தினார்கள். நம்மை விட 20 மடங்கு சிறிய நாடான பிரிட்டிஷ் நம்மை கைப்பற்றுவதற்கு கையாண்ட ஒரே கொள்கை பிரித்தாளும் கொள்கை. அரசர்களுக்குள் மோதலை ஏற்படுத்தி வெற்றி கண்ட அரசருக்கு அதிகம் உதவுவது போல் நடித்து நய வஞ்சகமாக நமது நாட்டை கைப்பற்றினர். 200 ஆண்டுகள் அடிமை ஆனோம். அப்பொழுது உதயமான சூரியன்கள் பல, சந்திரன்கள் பல. அதில் குறிப்பிடத்தக்கவர் மகாத்மா காந்தி, நேரு, பால கங்காதர திலக், இன்னும் பலர். இவர்களின் உழைப்பால் மலர்ந்ததே இந்நாளின் மகிழ்ச்சி கொண்டாட்டம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பள்ளியின் தாளாளர் சகோதரி அவர்களே, தலைமை சகோதரி அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரி மேகி அவர்களே, அருட் சகோதரி ஜெனி அவர்களே, பங்கின் இணை துணை குரு அருட்தந்தை லூத் ஜெராட் அவர்களே, அருட் சகோதரர் ஜாய்சன் அவர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, திரு ஆரோக்கியராஜ் அவர்களே, இந்த விழாவை பார்த்து மகிழ்ந்து உற்சாகப்படுத்த வந்திருக்கின்ற பெற்றோர்களே, உறவினர்களே, அன்பு மிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் அன்னையினுடைய விண்ணேற்பு தின வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு நான் மகிழ்ச்சியோடு வந்தேன், ஆவலோடு வந்தேன். அது மட்டுமல்ல, அருட்தந்தை ஜெராட் அவர்களையும் சகோதரையும் கட்டாயம் வர சொன்னேன். திரு ஆரோக்கியராஜ் அவர்களை கேமராவோடு வர சொன்னேன். ஏனென்றால் இந்த விழாவிலே மிக முக்கியமானது உங்களுடைய நிகழ்ச்சிகள். மிக அருமையான நிகழ்ச்சிகளை நீங்கள் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு தான் வந்தேன். அதே போல் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாக உங்கள் கலை நிகழ்ச்சி இருந்தது. வரவேற்பு நடனம், அங்கிருந்து வரவேற்பு கொடுத்த நடனம், உங்களுடைய அருமையான அணிவகுப்பு, உடற்பயிற்சி, யோகா, பிரமிடு, ஆண்களுக்கு பெண் இளைத்தவர்கள் அல்ல என்று 2 பக்கமே பிரமிடு, சிலம்பாட்டம், ஆண் பெண் இருவருமே ஆடிய ஆட்டம், நீங்கள் இனிமேல் நடிக்க எடுக்கின்ற நடனம், நாடகங்கள் ஆகிய அனைத்தையும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களையும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் யோகா, சிலம்பாட்டம் மற்றும் பிரமிடு எல்லாமே பெரும்பாலும் ஆண் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால்
அவர்களை விட அதிகமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்முடைய கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்திலே நம்முடைய முன்னாள் காலஞ்சென்ற ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், அவர் சிறந்த விஞ்ஞானி, முக்கியமாக ராக்கெட் விஞ்ஞானி, ராக்கெட் செலுத்துவதில் மிக சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்தார். அவர் ஒரு பேட்டியிலே சொல்லுகின்றார், நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே எனக்கு மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுத்தது எதுவென்றால், மாற்றுத்திறனாளிக்கு நான் செய்த செயற்கை கால். வழக்கமாக செயற்கை கால் என்பது மிக மிக வெயிட் உள்ளதாக, அதிக பாரம் உள்ளதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அதை அணிந்து செல்வது மிக சிரமமாக இருந்திருக்கிறது. எனவே என்னுடைய அறிவை கொண்டு மிக இலகுவான எப்படிப்பட்ட உலோகத்தை கொண்டு செய்தால் அவர்கள் இதை எளிமையாக அணிந்து கொண்டு அவர்கள் நடப்பார்கள் என்று அதை நான் கண்டுபிடித்தேன். பல ராக்கெட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறேன், பல விஞ்ஞான முறைகளை கண்டுபிடித்திருக்கிறேன். ஆனால் இந்த கண்டுபிடிப்பு தான் என்னை மிக மகிழ்ச்சி கொடுத்தது என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயம் ஒரு பண்பட்ட சமுதாயமாக, ஒரு உயர்ந்த சமுதாயமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சமுதாயம் எப்பொழுதுமே யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை மதித்து அவர்களை அரவணைத்து செல்வதுதான் உண்மையான சமுதாயமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் கால் நடக்க முடியாதவர்களும் சரி, வாய் பேச முடியாதவர்களும் சரி, பார்வை இல்லாதவர்களும் சரி, எல்லோருமே எல்லாருக்குமே வசதி ஏற்படுத்தி கொடுத்து எந்த சமுதாயம் மதிக்கிறதோ அதுதான் உயர்ந்த சமுதாயம். எல்லோரும் ஓடுகின்ற பொழுது பார்வையற்றவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று சொல்லப்பட வேண்டும். நடக்க முடியாதவர்களுக்கு ரேம்ப் வைத்திருக்கிறதா, சாய்தளம் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். இப்படி அரவணைத்து செல்லுகின்ற சமுதாயம்தான் உண்மையான சமுதாயம் இருக்கும். அந்த விதத்திலே நம்முடைய நாடு விடுதலை பெற்ற பிற்பாடு இந்த அளவுக்கு உயர வேண்டுமென்றால் இப்படிப்பட்டவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் என்பவர் திறனாளிகள், திறமை மிக்கவர்கள், எல்லாம் முடியும் என்பவர்கள். கடவுள் ஒரு ஜன்னலை அடைத்தால் இன்னொரு வழியை திறந்து விடுவார். அந்த விதத்திலே உங்களுக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கின்றார். உங்களால் வாய் பேச முடியாது, காது கேட்காது, ஆனால் மற்ற திறமைகளை உங்களுக்கு அளவற்ற முறையிலே அபரிவிதமாக உங்கள் மீது பொழிந்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி உங்கள் திறமைகளை மேல்மேலும் வளர்த்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இணைந்து நம்முடைய நாடு சிறந்த நாடாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய திருத்தல அதிபர் அவர்களுக்கும், தலைமை மதர் அவர்களுக்கும், தலைமை சகோதரி அவர்களாகிய அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், The dependence on God is the real independence. கடவுளை சார்ந்து வாழ்வதே உண்மையான சுதந்திரம் என்று கூறுவார்கள். ஆகவே இதோ இந்த நேரத்திலே நாம் அனைவரும் கடவுளையே சார்ந்து வாழ்வோம். அன்னை மரியாள் கடவுளோடு எப்பொழுதும் சார்ந்து வாழ்ந்ததன் காரணமாகத்தான் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே நாமும் கடவுளை சார்ந்து வாழ்ந்து அன்னை மரியாளை போல ஒரு நாள் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் சுதந்திர பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் உரித்தாகி
நன்றி மாணவர்களே, எவ்வளவு அழகாக நம் ஒற்றுமையை பற்றி நடத்தி காட்டினார்கள். நன்றி. Who is good leader? வரிசையின் முன்னால் செல்பவர் அல்ல, வரிசையின் பின்னால் நின்று கொண்டு முன்னால் செல்பவர்கள் சரியாக செல்கிறார்களா என்று பார்ப்பவர் குட் லீடர். ஒரு வேலையை செய் என்று சொல்லாமல் தானே களத்தில் இறங்கி செய்து காட்டுபவர் குட் லீடர். இப்பண்புகளை முழுமையாக கொண்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது போல் ஒழுக்கம், நேரம் தவறாமை, செய்வதை திருந்த செய் என்பதில் உறுதி கொண்டவர். சுறுசுறுப்பை எறும்பிடம் கற்றுக்கொள் என்பார்கள். இல்லை இல்லை, என் தலைமை ஆசிரியரிடம் கற்றுக்கொள் என்போம். கடிகாரத்தின் நொடிமுள் டகா டகா என்று சுற்றுவது போல் எங்களை சுற்ற வைத்து தானும் சுற்றி வரும் எம் தலைமை ஆசிரியர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் 76வது சுதந்திர தின விழா மற்றும் அன்னை மரியாயின் விண்ணேற்பு விழா நல்வாழ்த்துக்கள். இன்று நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பெருமழையால் இந்த இடமே தண்ணீராக இருந்தது. அப்பொழுது அன்னை மரியிடம் வேண்டிக் கொண்டேன், இந்த நிகழ்ச்சியானது இறைவனின் துணை இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக நடைபெறாது. அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நல்ல உடல் நலனை கொடுத்து சிறப்பாக அவர்கள் ஒவ்வொருவரையும் செய்ய வைத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பாடுகின்றேன். நம் பங்கு தந்தை அவர்களை அணுகி இந்த விழாவிற்கு அழைத்தபோது பெரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வருவதாக கூறினார்கள். அவர்களுக்கு எவ்வளவோ பணிகளின் மத்தியிலும் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக அவர்களின் நேரத்தை செலவழித்ததற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் நம் பிள்ளைகளின் பால் கொண்ட அன்பினால் அவர்களின் ஒவ்வொருவரின் வேலையையும் வைத்துவிட்டு நமக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நன்றி பண்பாடுகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் வெறி குறுகிய காலத்தில் தினமும் அவர்கள் பாட வகுப்புகளையும் கவனித்து கொண்டு அவர்கள் மற்ற பிள்ளைகள் அனைவரும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆவலில் அனைத்து ஆசிரியர்களும் முழு ஈடுபாட்டுடன் பிள்ளைகளையும் அவர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அவர்கள் வழிகாட்டியார்கள். அதற்காக நன்றி கூறுகின்றேன். இந்த ஒவ்வொரு ஆசிரியரும் இவர்கள் இந்த செயலில் ஈடுபடவில்லை என்று எவரும் இல்லை. அனைவரும் முழு மூச்சாக, அனைவரும் ஒற்றுமையாக, எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான அனைத்தும் நிகழும். அதே போன்று இந்த பள்ளியானது மிகுந்த சிறப்புற இந்த நிகழ்ச்சி நடைபெற
அனைத்து மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு தந்தார்கள். அதற்கு மிகுந்த நன்றி. சிறுவர்களுக்கு கதை என்றால் மிகுந்த விருப்பம். ஒரு சின்ன கதை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இதில் அந்த தந்தையானவர் மிகுந்த காலத்தை மிகுதியாக அவர்களின் பிஸ்னஸ் வேலையில் சிறப்பாக செய்து வந்தார்கள். ஆனால் அவரின் மகன் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஊதாரித்தனமாக அவன் படிக்க வேண்டிய நேரத்தில் மொபைல், லேப்டாப் இவ்வாறாக அவன் பயன்படுத்தி அந்த நேரத்தை வீணடித்து வந்தான். தந்தைக்கு எவ்வளவோ அறிவுரை கூறியும் அவன் கேட்பதாக இல்லை. ஆனால் மன வருத்தத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாள் அவனை காரில் அழைத்து கொண்டு பூங்காவனத்திற்கு சென்றார். பூங்காவனத்தில் அங்கே 3 பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த பிச்சைக்காரர்களை பார்த்தவுடன் அந்த தந்தையானவர் மூவருக்கும் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தார். இவனுக்கு மிகுந்த கோபம். ஏனென்றால் நான் பணம் கேட்கும்போது அவர் ₹1 தருவதாக இருந்தாலும் அதற்கு கணக்கு கேட்பார். இப்பொழுது கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கின்றாரே என்று மிகுந்த கோபத்தில் அவன் முகபாவனையை அறிந்து கொண்ட தந்தை ஆனால் கவனியாதவர் போல் ஏதும் கேட்கவில்லை. வீட்டிற்கு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். 1 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் அதே தந்தையானவர் அந்த மகனை அழைத்து கொண்டு அந்த பூங்காவனத்திற்கு வந்தார். பூங்காவனத்திற்கு வரும் பொழுது அங்கே அதே இடத்தில் ஒரே ஒருவர் மட்டும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த தந்தையானவர் கேட்டார், என்னை உமக்கு நினைவிருக்கிறதா? நான் உமக்கு 1 வருடத்திற்கு முன்பு அதிகமாக பணம் தந்தேனே என்று. அவன், ஆமாம், நான் 2 மாதங்களாக பிச்சை எடுக்காமல் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்தேன். பணம் தீர்ந்துவிட்டது. பழையபடி நான் பிச்சை எடுக்கவே வந்தேன் என்றான். சரி, இன்னும் 2 பேர் இருந்தார்களே உன்னுடன், அவர்கள் எங்கே என்று. அந்த பிச்சைக்காரன் சொன்னான், ஒருவனை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொருவன் அதோ அங்கே ஐஸ்கிரீம் கடை வைத்து கொண்டு அவன் இப்பொழுது பிச்சை எடுக்க வருவதில்லை என்றார். உடனே அந்த தந்தையானவர் அந்த மகனை அழைத்து கொண்டு அந்த ஐஸ்கிரீம் விற்கின்ற அவரை பார்க்க சென்றார். இவர் சென்றவுடனே அந்த கடை ஓனர், அதாவது முன்னாள் பிச்சைக்காரர், அவரிடம் வந்து வணங்கி, நீர் அன்று செய்த உதவி இன்று நான் நல்ல முறையில் இருக்கின்றேன் என்று பெரும் மகிழ்ச்சியுடன் அவர் காலில் விழுந்தார். உடனே அவர் அவனை தூக்கிவிட்டு, சரி, இன்னும் 2 பேர் இருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று. ஒருவன் பிச்சை எடுக்கிறான், இன்னொருவன் இந்த பூங்காவிலே நடந்து சென்றால் அங்கே அந்த ஒரு கும்பலாக இருப்பார்கள், அங்கே அவன் சீட்டாடி கொண்டு இருக்கின்றான். நான் பல நேரங்களில் நினைப்பேன், அந்த மனிதனுக்கு நீர் பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அவன் அந்த பணத்தை கொண்டு சீட்டாடும்போது அது ஒரு போதைப் பொருளாக அவனை மேலும் மேலும் சீட்டாட தூண்டி அவன் காலையில் பிச்சை எடுப்பதும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று மாலையில் அவன் சீட்டாட சென்று விடுகின்றான் என்றார்.
உடனே அவன் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அந்த மகனை பார்த்து கேட்டார், இந்த மூவருக்கும் நான் சமமான பணம் கொடுத்தேன், ஆனால் அவற்றை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்தினார்களோ அவ்வாறு வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறினார்கள். காலத்தை நமக்கு தரப்படுகின்ற காலம் நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோனோ அதே போன்றுதான் நமது வாழ்க்கை, நமது எதிர்காலம் இருக்கும். நீ எவற்றை தேர்ந்தெடுக்கின்றாய்? இப்போது அந்த பிச்சைக்காரனை போன்று பணத்தை செலவழித்து மீண்டும் அதே நிலைக்கு சென்றவன் போலவா, அல்லது அந்த பணத்தை பிச்சையாக நினைக்காமல் ஒரு முதலீடாக நினைத்து அவற்றை அவன் ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் தொடங்கி அதற்கு முதலாளியாக ஆனானே அதே போன்று நீ வரவா, அல்லது அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை எல்லாம் வீணாக்கிய அவனை போன்று நீர் மாறதுக்கு உனக்கு விருப்பமா என்றார். அந்த மகன் உணர்ந்து கொண்டான், காலம் பொன் போன்றது, எப்பொழுதும் அது நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றனோ அதே போன்றுதான் நமக்கும் அது உதவியாக இருக்கும். அன்பான மாணவ மாணவிகளே, இதோ இந்த நேரத்தில் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கு தருவது இந்த பணமோ காசோ இல்லை, ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் தரப்பட்டிருக்கிறது. இதுவே உங்களுக்கு படிப்பதற்கான சரியான நேரம். இந்த படிப்பதற்கான சமயத்தை நீங்கள் எவ்வாறு செலவழிக்கின்றீர்களோ அவ்வாறு தான் உங்கள் எதிர்காலமும் இருக்கும். நல்ல முறையில் உங்கள் நடனங்கள், டிராமா அனைத்தும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அனைத்தும் நீங்கள் நன்றாக செய்தீர்கள், நன்று. ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கை அல்ல, இதுவே உங்கள் எதிர்காலம் அல்ல. உங்களுக்கு தேவையானது படிப்பு. இந்த காலத்தில் நீங்கள் படிக்கவில்லை என்றால் உங்கள் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அவற்றை உங்கள் மனத்தில் இருத்தி ஆசிரியர் பார்க்கின்றார்களோ, தலைமை ஆசிரியர் பார்க்கின்றார்களோ என்றல்ல, நீ உன் மனசாட்சிப்படி உனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தை நீ நல்ல முறையில் செலவழித்து நீ படித்தால் உனது எதிர்காலம் அப்துல் கலாமாக, மேலும் மேலும் அறிஞர்கள், அனைத்து உலகத்தாலும் போற்றப்படுகின்ற விஞ்ஞானியாக நீர் மாறலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய குறைதான் ஆண்டவர் தந்தார், இதுவே ஒரு குறை அல்ல. நீங்கள் எதற்கும் எவற்றிற்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. உங்களால் முடியும், நீங்கள் நினைத்தால் உங்களால் முடியும். தினம்தோறும் நீங்கள் ஆசிரியர்கள் எடுக்கின்ற பாடங்களை நல்ல முறையில் படித்து அவற்றை தினந்தோறும் எழுதி பிராக்டிஸ் பண்ணினால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று 10ஆம் வகுப்பில் சென்று படித்து கொள்ளலாம், 11ஆம் வகுப்பில் சென்று படித்து கொள்ளலாம் என்றல்ல. நீங்கள் இப்பொழுதே தொடங்க வேண்டும் உங்கள் படிப்பை. 1ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் படிக்கின்ற படிப்புத்தான் இன்று நீங்கள் அடுத்து வருகின்ற உங்கள் 10ஆவதாக இருக்கலாம், 11ஆவதாக இருக்கலாம், 12ஆவதாக இருக்கலாம். நீங்கள் முதல் மதிப்பெண் பெற்று உங்கள் புகைப்படங்கள் நியூஸ் பேப்பரில் வரும் அளவிற்கு உங்களால் படிக்க முடியும். எவற்றிற்கும் நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதை உங்கள் மனத்தில் நிறுத்தி நீங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் படிக்க வேண்டி, இறைவனின் அருள், பரிசுத்த ஆவியின் துணை உங்களை நல்ல முறையில் வழிநடத்த, எது நல்லது எது கெட்டது என்று, எது எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற நல்ல ஞானத்தை இறைவன் தர வேண்டி இந்த நேரத்தில் மன்றாடி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். அரபிக் கடல் போன்ற ஆசையும், பசிபிக் பெருங்கடல் போன்ற பாசமும், இந்து மகா சமுத்திரம் போன்ற இதயமும் கொண்ட நமது திருத்தல அதிபர் தந்தை அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை அனைவரின் சார்பிலும் உரித்தாக்குகிறோம். வெற்றி தோல்வி நம் வாழ்க்கை பாடமே, தோல்வி காட்டும் பாடம் புது வேதம் ஆகுமே. எது வந்த போதும் அதை ஏற்றுக்கொள்வாய், இருள் கூட ஒளி வீசும்,
துணிந்து செல்வாய் என்று வீரநடை போடும் எம் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிலே விதை விதைத்து, பண்பிலே பயிர் முளைத்து, பாசத்திலே கொடியோடி, பவளம் போல் பூ பூத்து, அப்பூவிலே அமர்ந்திருக்கும் தாளாளர் அன்னை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அனைவரின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணுக்கு கண்ணாகவும், கானகத்துக்கு வண்டாகவும், மல்லிகைப்பூ செண்டாகவும், மறிக்கொழுந்து வாசமாகவும், மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும் சிஸ்டர் ஜெனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எம் பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழ்மனதில் வேர் பிடிக்கும் அன்பின் வேகம் எல்லா தடைகளையும் கடந்து நிற்கும் என்று அன்புடனும் பாசத்துடனும் நம்மை வழிநடத்தும் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆ என்ற அன்பும், ஆ என்ற ஆசையும், ஈ என்ற இன்பமும், ஈ என்ற ஈகையும், ஊ என்ற உண்மையும், ஊ என்ற ஊக்கமும், ஏ என்ற எண்ணமும், ஏ என்ற ஏக்கமும், ஐ என்ற ஐயமும், ஓ என்ற ஒழுக்கமும் உடைய அருட்சகோதரர் ஜாய்சன் அவர்களுக்கு எம் பள்ளி சார்பாக நன்றியை மீண்டும் ஒரு முறை பிஎம்எஸ் பள்ளி வளாகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண் பாட வருகிறார்கள் எம் ஆசிரியர்கள். जनगण मन अधिनायक जय हे भारत भाग विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दल सिसरंगा तब सुबह नामे जागे तब सुभाशिष मागे जागे दब से गादा जनगण मंगल नायक जय हे भारत भाग विधाता जय हे जय हे जय हे जय 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 हे